தந்தை, மைந்தன், தூய ஆவியின் திருப்பெயரிலே உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவேற்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். 5 மாதங்களை கடந்து 6வது மாதத்தின் அதிகாலை வேளையிலே நாம் யாவரும் இதற்கு நாம் ஒன்று கூடி வந்திருக்கிறோம். கடவுள் நமக்கு இந்த காணொலி வாயிலாக நாம் ஒவ்வொருவரும் அவருடைய வார்த்தைகளை கேட்கவும் அவர் சிந்திக்கவும் ஆண்டவர் தருணத்திற்காக நான் நன்றி செலுத்துகிறேன். அது மட்டுமல்லாமல் 2 ஆண்டுகள் முடித்து 3வது ஆண்டிலே ஷோடிங்கர் குசேகத்திலே அடியெடுத்து வைப்பதற்கு ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறார். அதற்காக நான் கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறேன். நம்முடைய பேராயருக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஆண்டும் கடந்த ஆண்டுகள் 2 ஆண்டுகள் நீங்கள் என்னோடு பயணித்து ஆண்டுடைய உறவினை நாம் மகிழ்ந்தோம். ஆண்டுடைய ஊழியர்களை நாம் ஒவ்வொருவரும் விட்டுக் கொடுத்து அநேக காரியங்களை கற்றுக்கொண்டு நாம் பகிர்ந்து நாம் செயல்பட்ட காரியங்களை இந்த வருகிற ஆண்டும் நாம் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு ஒருவருக்கு ஒருவர் விட்டுக் கொடுத்து ஊழியர்களை என்னோடு நீங்கள் பங்கு பெறும்படியாக அன்பு கேட்டுக்கொள்கிறேன். இந்த ஆண்டும் நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் பெரிய அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்வாராக. ஆமென். நாம் யாரும் 2ஆம் வழிபாட்டு முறையை பின்பற்றுவோம். நாம் கடவுளை தொழுவோம். கடவுள் ஆவியாயிருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய பிதாவாகிய கடவுளாகும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் நமக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள். இதிலே கடிக்கூர்ந்து மகிழ கடவோம். கடவுள் ஒளியாயிருக்கிறார். அவர்கள் எவ்வளவு இல்லை. அவர் ஒளியில் இருக்கிறது போல நாம் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். ஒரு குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவம் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளும். அப்பொழுது எங்கள் வாயுடைய புகழை அறிவிக்கும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதாகாலம் மகிமை உண்டாவதாக. ஆமென். எங்கள் தந்தையாம் கடவுளே, உமது வல்லமையாலும் ஞானத்தாலும் எல்லாவற்றையும் படைத்து குமாரனை இரட்சகராக தன்னுடைய உலகத்தில் அனுப்புகிறேன் போற்றுகிறோம். குமாரனாம் கடவுளே, பாவத்தை தவிர்த்து எல்லாவற்றையும் எங்களுக்கு ஒரு மனிதனாகி எங்கள் பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டு எங்கள் நீதிக்காக திரும்பியவரை போற்றுகிறோம். பரிசுத்த ஆவியானவர் கடவுளே, எல்லா உண்மைக்குள்ளும் எங்களை வழிநடத்தி கடவுள் நன்மை நெஞ்சில் பொழிகிறவரை போற்றுகிறோம். பிதா, குமாரன், தூய ஆவியார் கடவுளே, உமக்கே காலம் எல்லா புகழும் மகிமையும் உண்டாவதாக. ஆமென். பாவ அறிக்கை. நமக்கு பாவங்களை என்போமானால் நம்மை நாமே மன்னித்துக்காவும். நமக்குள் உண்மை இல்லை. நமது பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னிப்பு எவ்வித அநீதம் நீங்க நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் நமக்கு நீதி உள்ளவராக இருக்கிறார். நான் எழுந்தேன் தாக்கத்திற்கு போய் தாப்பனை பார்த்து விரோதமாகும் முது பார்வையில் பாவம் செய்தேன். இனி உங்களுடைய மகன் என்று சொல்லப்படுவதற்கு பார்த்து நல்லது. இந்த கூலிக்காரனாக எண்ணம் வைத்துக் கொள்ளும் என்பேன். கடவுளுடைய ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. மனம் திரும்பி சுவிசேஷத்தில் நம்பிக்கை வைங்கள். நமது பலவீனங்களுக்காக பரிதபிக்க முடியாத பிரதானாசர் நமக்கு இல்லாமல் எல்லாவற்றும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவமில்லாத பிரதானாசரே நமக்கு இருக்கிறார். நாம் யாரும் ஜெபனை மேலே நம்மை நாமே சோதித்து அறிவோமாக. சற்று நேரம் நாம் அமைதியாக இருப்போம். சர்வ வல்லமையுள்ள கடவுளுக்கு நாம் நமது பாவங்களை மனத்தாண்மையாய் அறிக்கையிடுவோம். முதலாவது பாவ அறிக்கை ஜெபத்தை நாம் யாரும் சேர்ந்து எடுப்போம். சர்வ வல்லமை மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, தப்பிப்போன ஆடுகளைப் போல நாம் நம்முடைய வழிகளை விட்டு வழியில் அலைந்து போனோம். எங்கள் இதயத்தின் யோசனைகளுக்கு விருப்பங்களுக்கு மிகவும் இணங்கி நடந்தோம். பரிசுத்தத்திற்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தக்கவைகளை செய்யாமல் செய்யத்தகாதவைகளை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, தேவனின் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனிதனுக்காக சிறுவாக்கும்படியே நிர்வாகியுள்ள குற்றவாளிகளாக இருக்கிறோம். தப்பிதங்களை அறிக்கையின் பொறுமையாயும் பாவத்திலிருந்து முதுகுறைகளை சீர்படுத்தும். மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, இந்த பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாகும்படி நான் தேவபக்தியும் நீதியும் தெளிந்த புத்தியும் நடந்து வர இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமென். சர்வ வல்லமை மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிறுத்தியும் நமக்கு கட்டளை வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கான காலத்தில் தமது பரிசுத்த ஆவியின் கிருபையும் தேற்றத்தையும் தந்தருள்வாராக. ஆமென். ஆண்டவரை துதியுங்கள். ஆண்டவருடைய நாமம் துதிக்கப்படுவதாக. பிரியமானவர்களே, இந்த நாளிலும் கூட ஆண்டவர் நமக்கு அநேக நன்மைகளை செய்து வருகிறார். ஒரு புதிய மாதத்திலும் கூட நாம் அடியெடுத்து வைக்கவும் ஆண்டவர் நம்மோடு
ஐக்கியம் கொள்ளவும் அவருக்கு நமக்கு அநேக ஆலோசனைகளை சொல்லவும் காத்துக் கொண்டிருக்கிறார். ஒருவேளை இத்தனை மாதங்களாக நாம் ஒருவேளை கஷ்டத்திலே, சோர்வுல, துன்பத்தில் கடந்து வந்தாலும் ஆண்டவர் நமக்கு அன்பு மிகுந்தவராயிருக்கிறார். நமக்கு அன்பு மிகுந்தவர்களை இழக்க கொடுத்தாலும் அவர் அன்புடையவர், வாக்குமாறாதவர் என்று சொல்லி நம்மை ஆட்சி தேற்றுகிறவராயிருக்கிறார். ஆண்டவர் தான் ஒவ்வொருவரையும் ஆற்றுவாராக. இன்னைக்கு நமக்கு சிந்திக்க வேண்டிய காரியம், இயேசு கிறிஸ்து என்னில் அன்பு வைத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து என் மீது அன்பு வைத்திருக்கிறார். ஒருவேளை இந்த காலகட்டங்களிலே அன்பு என்பது தனித்து போய் காணப்படுகிறது. அந்த அன்பு என்பது எனக்கு வேண்டும் என்று நாம் அனைவரும் ஏங்கிக் கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் அந்த அன்பை நம்மோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறார். விடுதலை பயணம் யாத்ராகமும் 20:1-17 வாசிக்கும் பொழுது அதில் ஒரு வசனம், யாத்ராகமம் 20:6 வண்ணமாக சொல்கிறது, என் மீது அன்பு கூர்ந்து என் விதிமுறைகளை கடைபிடிப்போருக்கு 1000 தலைமுறைக்கும் பேருந்து நான் காட்டுவேன் என்று கடவுள் கூறுகிறார். இந்த தொழில்நுட்பம், தொலைத்தொடர்பு வளர்ந்துவிட்ட இந்த சூழலிலே மனித அன்பு மங்கி போய் காணப்படுகிறது. மனித வாழும் மனிதர்கள் சக மனிதரை தன்னுடைய சுய தேவைக்காக பயன்படுத்தி அவர்கள் முழுமையாக அன்பு செய்யாத நிலையை எல்லா இடங்களிலும் பார்க்கிறோம். அன்பை பற்றிய ஒரு தெளிவில்லாத காலகட்டத்தில் நாம் வைக்கப்பட்டுள்ளோம். திருமலை பகுதியில் கடவுளின் கட்டளைகள் வழியாக பரவலின் பேரன்பை நாம் வெளிப்படுத்துகிறோம். அது வெளிப்படுத்தி நாம் பார்க்கிறது. மோசே வழியாக கடவுள் அளித்த 10 கட்டளைகள் ஒழுக்க நெறி சார்ந்தவை. இவைகள் கடவுளை அடைவதற்கும் நம்மோடு வாழும் மக்களிடம் ஒழுக்க நிலை, இணைந்து வாழும் கட்டளைகள் கொடுக்கப்பட்டன. அறத்துடன் கலந்த இந்த கட்டளைகள் கடவுளுக்கும் மனிதனுக்கும் இடையேயான உறவை சரியாக இருக்க வேண்டும் என உணர்த்துகின்றன. இறை மக்கள் தங்கள் முன் வைக்கப்பட்ட கற்பனைகளை கைக்கொண்டால் மட்டுமே இறைவனின் பேரன்பை நாம் புரிந்து கொள்ள முடியும் என்று நாம் பார்க்கிறோம். பழைய பாட்டு காலத்திலே கடவுள் மக்களை அன்பு செலுத்தினார், மக்களோடு அவர் உரையாடினார், மக்களோடு பயணித்தார். அதைத்தான் நாம் பார்க்கிறோம். ஆனால் இந்த காலகட்டங்களிலே அன்பு என்பது இன்றைக்கு தனிந்து போய் காணப்படுகிறது. நம்முடைய சுய தேவைகளுக்காக அந்த அன்பை நாம் பிரயோஜனப்படும். ஒருவேளை அன்பு செலுத்துவது போல் அன்பு செலுத்தி அவரிடத்திலும் நாம் நன்மையை பெற்றுக்கொண்ட பிறகு அவரை உதாசீனப்படுத்த தள்ளி விடுகிறோம். அப்பேற்பட்ட அன்பை தான் நீங்கள் பார்க்கிறோம். ஒருவேளை சொல்லலாம், இட்ஸ் a temporary love, it's a partial love, it's a partiality love என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். தனி மனித வாழ்வில் பேரன்பு காட்டும் கடவுள் யாத்ராகமம் 20:3 என்னை தவிர வேறு தெய்வங்கள் உனக்கு இருக்கிறது ஆகாது என்று சொல்கிறார். என்னை தவிர உனக்கு வேறு தெய்வங்கள் உண்டாயிருக்க வேண்டாம் என்று சொல்லி நாம் படிக்கிறோம். மனித வாழ்வை நெறிப்படுத்த சட்டங்கள் தேவை என்பது அனைவரும் ஏற்றுக்கொள்வர். இஸ்ரேல் மக்கள் தங்கள் வாழ்க்கையில் யாவேயுடன் ஏற்படுத்திக் கொண்ட உறவிலிருந்து விலகி தங்களுக்கென்று ஒரு வரையறை வகுத்துக் கொண்டார்கள். தங்கள் அன்றாட வாழ்வின் மாற்றம், சமூக உறவின் மாற்றம், சமய கோட்பாடுகளில் வழிபாடுகளை பின்பற்றாமல் அடைந்தார்கள். தங்களுக்கு என பாபா தெய்வங்களை உருவாக்கி வழிபட்டனர். எல்லாவற்றையும் கடவுளுக்கு விலகி போய் பாகாலை அவர்கள் தங்கள் கடவுளாக ஏற்றுக்கொள்ள அவர்கள் விரும்பினார்கள். தெய்வங்களை உருவாக்கும் வழிபட்ட நிலையில் மோசே வழியாக இறைவன் 10 கட்டளைகளை அவர் கொடுத்தாரோ, தான் நேசித்த, தான் அன்பு காட்டிய அந்த மக்கள் திரும்ப அவருக்கு அன்பு காட்டாமல் அவரிடத்திலிருந்து வழி விலகி சென்று தாங்கள் ஒரு கடவுளை ஏற்படுத்தி அந்த கடவுளை வழிபடுகிற ஒரு வழிபடுகிற மக்களாக காணப்படுகிறார். அந்த இடத்திலே கடவுளின் அன்பை விட்டு விலகி சென்ற மக்களை நாம் பார்ப்போம். கடவுள் ஒருவரை படைப்பாளர், அவருக்கே முதன்மை இடம் கொடுக்க வேண்டும். வேறு எந்த படைப்புகளுக்கும் முக்கியத்துவம் கொடுக்காதீர்கள். ஆனால் இன்றைய தனிமனித வாழ்க்கையில் பணம், பதவி, கல்வி, பாரம்பரியம், பொய் போதனைகள், சுரண்டல்கள் ஆகியவற்றுக்கு முதலிடம் கொடுக்கிறோம். ஆனால் சகேயின் தனிமனித வாழ்வில் நிகழ்ந்த மாற்றத்தின் மூலம் கடவுளில் ஆசி பெற்றுக் கொள்கிறார். லூக்கா 19:1-10 சகேயுடைய வாழ்க்கை எவ்வாறு மாற்றப்பட்டது என்று சொல்லி, இத்தகைய திறந்த மன்னன் அன்பு நிறைந்த உலகத்துடன் நாம் வாழ அழைக்கப்படும். கடவுளை கண்டவுடனே அவர் அன்பு கொள்கிறார். கடவுள் மீது அன்பு கொள்ளும் பொழுது கடவுளும் அவரை ஏற்றுக்கொள்கிறார். இயேசு கிறிஸ்து அவரை ஏற்றுக்கொள்கிறார். இன்று இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது என்று சொல்லி தன்னை அன்போடு ஏற்றுக்கொள்கிறார். சமுதாயம் வேறுவிதமாய் பார்க்கிறது சகேவை. ஆனால் இயேசு கிறிஸ்து அந்த உள்ளான அன்பை பார்த்து அவரோடு உறவு கொண்டு உள்ளான உறவை கொள்கிறார். இந்த ஆண்டவரை எதிர்பார்க்கிறோம். நம்ம எல்லாவற்றையும் அவருக்கு நேராக நம்மை அர்ப்பணிக்கும் பொழுது
பொழுது ஆண்டவர் அந்த உறவிலே நம்மை நிலைப்படுத்தவும் அவரோடு நாம் அன்பு கொள்ளவும் அவர் நம்மை அன்பு கொள்ளவும் ஆண்டவர் விரும்புகிறதை நாம் பார்க்கிறோம். அடுத்தது யாத்திராகம் 20:12 பார்க்கிறோம். குடும்ப வாழ்வில் பேரன்பு காட்டும் கடவுள். இன்னைக்கு குடும்ப வாழ்வு என்பது அநேக நேரங்கள் அன்பு இல்லாமல் போய்விடுகின்றன. அந்த அன்புக்காக ஆண்டவர் சொல்கிற காரியம், இஸ்ரேல் மக்கள் தங்கள் விடுதலைக்கு பின் கானான் நாட்டில் குடியேறும் போது 10 கட்டளைகளை கடவுளின் மூலம் பெற்றுக் கொள்கின்றனர். இந்த கட்டளைகள் அனைத்தும் அவர்களின் நல்வாழ்வுக்காக வழங்கப்பட்டவை. அதில் முக்கியமானவை மற்றும் ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிற கட்டளை, உன் கடவுளாகிய ஆண்டவர் உனக்களிக்கும் நாட்டில் உன் வாழ்நாள் நீடிக்கும்படி உன் தந்தையும் உன் தாயையும் மதித்து நட என்று சொல்லி கொடுக்கப்படுகிற காரியம். சில மாதங்களுக்கு முன்பு ஒரு நாளில் வந்த ஒரு செய்தி, தன்னுடைய மகன் மருமகளால் வஞ்சிக்கப்பட்டு சுமார் 50 லட்சம் பெருமானம் உள்ள வீட்டை தன்னுடைய மருமகள் மகன் பேரெல்லாம் எழுதி வைத்தாங்க பெற்றோர். அவங்க துன்புறுத்தி வற்புறுத்தி பெற்றோரிடம் எழுதி வாங்கிக் கொண்டு அவர்களை வீட்டை விட்டே துரத்தி விட்டு முதியோர்களுக்கு சேர்த்து விட்டாங்க. இதை அங்குள்ள ஆட்சியர் கேள்விப்பட்டு வந்து அந்த சொத்தை மீட்டு மீண்டுமாக யார் கொடுத்தாங்க? அந்த பெற்றோரிடம் கொடுத்தார்கள். இன்றைக்கு நாம் யோசிக்கிறோம், பெற்றோர் என்பவர்கள் நமக்கு ஏதோ ஒரு வாழ்ந்த காலங்களில் ஒரு விஷயம் மாதிரி வாழ்க்கையை நடத்திவிட்டு பிள்ளைகள் கடைசி காலத்தில் பிள்ளைகள் நம்மளை காப்பாற்றுவாங்க என்ற எண்ணத்தோடு இருக்காங்க. ஆனால் இன்னைக்கு உலகம் அப்படி போகிறது. பிள்ளைகள் ஒருவேளை இருந்தாலும் வருகிற பிள்ளைகள் சுற்றி இருக்கிறவர்கள் அந்த பிள்ளைகளை என்ன பண்றாங்க? மனதை மயக்கி அவர்கள் பெற்றோருக்கு விரோதமாக செயல்படும் போது பெற்றோர் வந்து நிலை குலைந்து போய் நம்முடைய வாழ்க்கை இழந்தவர்களாய் காணப்படுகிறார்கள். அப்பேற்பட்ட அன்பு தனித்து போய் காணப்படுகிறது. அதிக பெற்றோர்கள் இன்னைக்கு முதியோரத்தை காணப்படுறாங்க. இன்னொன்று, சம்பாதிக்கிற சம்பாதியத்திலே இன்னைக்கு பிள்ளைகளை எல்லாவற்றையும் விட்டுவிட்டு பெற்றோருக்கு ஒருவேளை உணவு கொடுப்பதை கூட அவர்கள் அதை எண்ணுவதே கிடையாது. அவனே உங்களுக்கு அதே நிலைமை தங்களுக்கு திரும்ப வரும் என்று சொல்லி அந்த பிள்ளைகள் அதை யோசிப்பதே கிடையாது. ஆனால் அன்பு, ஆண்டவருடைய அன்பு அவர் எதிர்பார்க்காத ஒரு அன்பு. திருமுறை நமக்கு கற்றுத்தரும் பாடம் என்ன? பெற்றோரை மதித்து நடக்க வேண்டும். ஆதியாகமம் 45:17-25 வாசிப்போம். பெற்றோரை மதித்து நடக்க வேண்டும். யோசேப்பு தனக்கு இருந்த அதிகாரம், ஆடம்பரமிக்க வாழ்க்கையை முதுமையில் வாடிக்கொண்டிருக்கும் தன் தகப்பனோடும் தன் குடும்பத்தினரோடும் சேர்ந்து வாழ்வதற்கான கதைகளாக இல்லாமல் தன் தகப்பனாரின் ஆசீர்வாதமாகவே ஏறினார். எனவே குடும்ப வாழ்வில் பெற்றோரின் மன நிறைவாக நடந்து கொள்ளும் எந்த பிள்ளைகளும் இறைவனால் கைவிடப்பட மாட்டார்கள் என்று. ஒருவேளை பெற்றோரை அவமதித்து பெற்றோருக்கு நல்ல காரியம் செய்யாமல் அவர்களை ஒதுக்கி விடுகிற பிள்ளைகள் நிச்சயமாகவே ஆண்டவர் சொல்கிறார், என் அன்பு உனக்கு உண்டு, இருந்தாலும் அவர்களை மதித்து நடக்க வேண்டும், பிற்காலத்தில் உன் ஆசீர்வாதங்களை இழந்துட்டாவே என்று ஆண்டவர் சொல்கிறார். அப்போ உனக்கு உன் பெற்றோர் மீது உள்ள வைத்த அன்பை உன் மீதும் வைத்திருக்கிறேன், உன் பிள்ளைகள் மீதும் வைத்திருக்கிறேன். நீ எப்பொழுது உன் அன்பு பெற்றோரிடம் குறைகிறதோ என் அன்பு உன்னிடம் குறையும் என்று சொல்கிறார். அப்போ நீ என்றைக்கு நாம் பெற்றோர் மீது அன்பு செல்கிறோமோ அந்த அன்பை காட்டிலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என் மீது அன்பை வைத்து அந்த அன்பின் மூலமாக அவர் வழிநடத்த வல்லவராக இருக்கிறார். உடன்படிக்கை சமுதாயத்தை உருவாக்கும் பேரன்புள்ள கடவுள் என்று நாம் பார்க்கிறோம். பிறர் வீட்டை கவர்ந்திட விரும்பாதே என்று நாம் பார்க்கிறோம். கடவுளின் பெயரால் மனிதனிடையே நலமான உறவுகளை உருவாக்கி உடன்படிக்கை சமுதாயத்தை உருக்குலையாமல் பாதுகாப்பதை கடவுள் கொடுத்த 10 கட்டளை நோக்கம். அனைத்து மனிதருக்கும் உள்ள மாண்புதான் உடன்படிக்கை சமுதாயத்தின் அடித்தளம். அந்த மாண்புக்கு ஊர் நேர்ந்த பொழுது அதை மீட்டுக் கொடுப்பது அனைவரது கடமை. குறிப்பாக மனித உரிமை வீரர்கள், மனிதன் சிதைந்து நிற்கும் ஏழை எளியோர், ஒடுக்கப்படுதல், அநீதிகள், பாலியல் வன்கொடுமைகள், கொலைகள், பிற உடைமைகளை அபகரித்தல், சுரண்டல், சீர்கெட்ட வாழ்வு, குடும்ப உறவு விரிசல், சாதி, சமய வெறி, மொழி வெறி, இனவெறி, இது எல்லாமே திருச்சபைகளை புரியோடு படுத்துகின்றன. இது எல்லாமே கடவுள் இருக்கிறார். இது அன்புள்ளவர்களுக்கு இந்த இதில் பங்கு இருக்கிறார். கடவுளை உண்மையாக நேசிக்கிறவர்களுக்கு இதில் பங்கு இருக்காங்க. இது அவர் முதலெடுத்து சென்று விடுவார்கள். இன்னைக்கு எல்லாமே சுயநலத்திற்காய், சுய வாழ்க்கைக்காய் நாம் பார்க்கிறோம். சுய வாழ்க்கை வாழும்போது ஏதோ வெளிப்படையான ஒரு அன்பை நாம் காட்டிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் அதை விரும்புவது கிடையாது. சொல்றாரு, இஸ்ரேல் உடன்படிக்கை வாயிலாக தங்கள் கடவுள் உரிமை சொத்தாக்கி ஒரு குலத்தின், இனத்தின், நாட்டின் பிரதிநிதியாக கருதி வந்தார்கள். அவர்கள் வாழ்ந்த சமூகத்தில் குடும்ப பற்றும் சமூக உணர்வும் ஒற்றையும் மேலோங்கி நின்றன. இந்த கூட்டுரிமையில் காரணமாக சமூகத்திலிருந்து பிரித்து வாழாமல் ஒற்றுமையாக அவர்கள் வாழ்ந்தார்கள். என்னைக்குமே
கூட்டு குடும்பமாய் வாழும்போது, இப்ப எல்லாமே கூட்டு குடும்பம், ஒரு 20-30 ஆண்டுகளுக்கு முன்னால் கூட்டு குடும்பம் வாழும்போது எவ்வளவு சந்தோஷம், மன மகிழ்ச்சி, ஒருவருக்கு ஒரு விட்டு கொடுத்து, ஒரு உணவுகளை பகிர்ந்து கொள்ளுதல், ஒரு சரீர சுகம் ஏற்பட்டால் அவர்களை மருத்துவமனைக்கு செல்வது, ஒரு விட்டு கொடுத்து வாழ்ந்த வாழ்க்கைகள், பிள்ளைகள் எல்லா இடத்திலும் மன மகிழ்ச்சியாக விட்டு கொடுத்தோம், கெட்டு போனதே கிடையாது. இன்னைக்கு அநேக இடத்துல சொல்றோம், நம்முடைய வாழ்க்கையில நம்ம விட்டு கொடுத்தோம் நம்ம பைத்தியக்காரர்கள் இல்லைங்க. நம்ம யாருமே பைத்தியக்காரர்கள் கிடையாது, நம்ம யாருமே கடவுள் விரோதிகளாக. இன்னைக்கு நம்ம விட்டு கொடுத்து செய்யும்போது தான் ஆண்டவருடைய ஊழியத்தையும் சரி குடும்பத்தையும் சரி அன்பு காட்டி நாம் செலுத்தும் பொழுது ஆண்டவர் நமக்கு உதவி செய்கிறவராக இருக்கார். இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்தில் அரசியல் அடக்குமுறைகளாலும் ஆதிக்க சக்திகளாலும் ஏழை எளியோ சமாரியர் பெண்கள் நோயாளிகள் போன்றவருக்கு நீதியையும் நம்பிக்கையையும் தருவதாக மலைப்பொழிவு இருந்தது. இறைமக்கள் வாழ்வில் கனிவு, நீதி, இரக்கம், தூய்மை, அமைதி, பொறுமை போன்ற தகவலான புதிய உலகத்தின் சமூகம் உருவாக்கும் தம்மை அர்ப்பணித்தார். இவ்வுலக வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்து ஒருவரை பேர் தெரிவித்தவர். இந்த உலகத்தில் வேறு யாரும் அன்பு செலுத்த முடியாது. நாம் அன்பு செலுத்தி கொண்டிருக்கிறோம். இந்த உலகம் வாழ்வதற்கு நாம் அன்பு, அதற்கு மீது நம்மளுக்கு அன்பு இல்லை. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மளுக்கு அன்பு செலுத்துகிறார். அப்படிப்பட்ட அன்பை உணர்ந்தவர்கள் நாம் வாழ வேண்டும். பிரியமானவர்களே, இந்த காலகட்டங்களிலே நாம் அநேக கேள்விகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். என்னை நேசிப்பார் யாரும் இல்லை, என்னை விசாரிப்பதற்கு ஆட்கள் இல்லை, என்னை பார்த்து நல்லா இருக்கா என்று கேட்பதற்கு ஆட்கள் இல்லை. எல்லாத்துக்கும் யோசிக்கிறோம். ஆண்டவர் சொல்கிறார், எல்லாவற்றுக்கும் மேலாக நான் உன்னை நேசிக்கிறேன், நான் அன்பு செலுத்துகிறேன் என்று சொல்கிறார். பிரியமானவர்களே, அந்த அன்பை நாம் பிறர் மத்தியில் செலுத்தும் பொழுது விட்டு கொடுத்து உதவி செய்யும். இன்னைக்கு அநேக தேவைகளில் வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்கள் நமக்கு இருக்கிறாங்க. உதவிக்காரன் நீட்ட வேண்டும், அன்பு செலுத்த வேண்டும். அதான் சொல்றார் உனக்கு நான் அன்பு செலுத்துவது உலகிற்கு நீ அன்பு செலுத்த வேண்டும் என்று சொல்லி இன்னைக்கு எனக்கு ஆசீர்வாதங்கள், எனக்கு எல்லா விதமான பூர்ணமாய் ஆண்டவர் கொடுக்கிறார். அந்த பூர்ணத்தை மற்றவர்களோடு பகிர்ந்து கொண்டு ஆண்டவர் உதவி செய்ய வேண்டும். அப்பேற்பட்ட ஆசிரியர்களை ஆண்டவர் நமக்கு தந்து அருள்வாராக. பிரியமானவர்களே, உங்களோடு சில அறிவிப்புகளை சொல்ல விரும்புகிறேன். நம்ம பேராயத்தில் வந்த அறிவிப்புகள்: ஸ்கூல் ஆஃப் நர்சிங் CSA ரெய்னி மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலிலே 3 years டிப்ளமோ இன் ஜெனரல் நர்சிங் அண்ட் மிட்வைஃபரி கோர்ஸ் இங்கிலீஷ் முழுவதுமாய் பெண்களுக்கானது. இதற்கு நீங்கள் வந்து ஆய்வை சந்தித்து அதை பெற்றுக்கொள்ளும்படி அது விண்ணப்ப படிவங்களை கல்யாணி ஹாஸ்பிட்டலில் போய் பெற்றுக்கொள்ளும்படி அதை கேட்டுக்கொள்கிறேன். கல்யாணி CSA கல்யாணி மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலில் வந்துட்டு 3 year டிப்ளமோ கோர்ஸ் நர்சரி அண்ட் மிட்வைஃபரி இதையும் நீங்கள் சென்று கல்யாணி மருத்துவமனையில் பெற்றுக்கொள்ளும்படியாகவும் கல்யாணி ரெய்னி மருத்துவமனையில் பெற்றுக்கொள்ளும்படியாகவும் அன்பாக நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். 1000 வந்து கணிதங்களை பெற்றுக்கொள்ளுங்கள். சயின்ஸ் குரூப் படித்த +2 பிள்ளைகள் ஆண்களோ பெண்களோ பார்த்திருந்தால் நம்முடைய சோழிகள் குசேகத்தில் அனைத்து திருச்சபையில் இருக்கிற பிள்ளைகள் வந்து 1000 சந்தித்து இந்த பயிற்சி பெற விரும்புகிறால் 1000 வந்து கலந்து பெற்றுக்கொண்டு அங்கே சென்று உங்களுடைய விண்ணப்பங்களை பெற்றுக்கொள்ளும்படியாக அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். மற்றும் ஒரு அறிவிப்போடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஆண்டவர் எனக்கு இந்த ஒரு புதிய ஆண்டிலும் இந்த 3வது ஆண்டை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். உங்களோட பயணிக்க ஆண்டவர் கொடுத்த கிருபைகளுக்காக நான் செலுத்துகிறேன். போன மாதம் முழுவதுமாய் உங்களுக்கு நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். சந்தா அவர்கள் குறித்து உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறேன். சந்தா அவர்கள் போன மாதம் 40-45 கவர் தான் வந்துச்சு. அது மிகுந்த வேதனை அடைந்தது. இந்த மாதம் தயவு செய்து ஆண்டவர் நம்ம கொடுத்த நன்மைகளுக்கு அவர் நாம் திரும்பி செலுத்த மே மாதம் ஜூன் மாதம் சேர்த்து உங்களுடைய சந்தாக்களை வந்து நீங்கள் படைக்கும்படி மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இது நம்முடைய கடமை. ஆண்டவர் நமக்கு கொடுத்த காரியங்களிலே அவருக்கு ஒரு சிறு பங்கை கொடுப்பது நம்முடைய கடமை. அதனால நீங்கள் யாரும் வருகிற வாரங்களிலே வந்து உங்களுடைய சந்தாக்களை படைக்கும்படி மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். ஆலயம் காலை 6 மணி முதல் 10 மணி வரைக்கும் திறந்திருக்கும். மாலை 4 முதல் 8 மணி வரைக்கும் திறந்திருக்கும். காலை 6 முதல் 10, மாலை 4 8 மணி வரைக்கும் ஆலயம் திறந்திருக்கும். நீங்கள் தனியாகவோ குடும்பமாகவோ ஜெபித்து உங்களுடைய காணிக்கைகளை சந்தா உரைகளை செலுத்தும்படியாக நான் கேட்டுக்கொள்கிறேன். நானும் இங்கே என்னுடைய இல்லத்தில் இருப்பேன். நீங்கள் வந்து நீங்கள் சந்திக்கலாம். அது மட்டுமல்லாமல் உங்கள் வீட்டில் நடக்கிற சுப காரியங்களுக்காக எல்லா விதமான பெயர்கள் எதுக்காகலாம் ஒரு 2-3 நாட்களுக்கு முன்பாக நீங்கள் ஆய்வை சந்தித்து அல்லது தொலைபேசி மூலமாக தொடர்பு கொண்டு நீங்கள் சொல்வீர்கள் என்றால் நான் இடத்துல உங்களுக்கு நடத்துவதற்கு வசதியாக இருக்கும். யாரும் எந்த விதத்திலும் சோர்ந்து போக வேண்டாம். ஆயரை அழைக்கவும் நீங்கள் தயக்க வேண்டாம். நீங்கள் தொடர்பு கொண்டு ஆயரை தொடர்பு கொண்டு நீங்கள் உங்களுடைய காரியங்களை பயன்படுத்திக் கொள்ளும்படியாக நான் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். ஒருவேளை இந்த கோவிட் பீரியட்ல உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கவங்க யாராவது கஷ்டத்தில் இருப்பார்கள் என்றால் அவர்களுக்கும் நீங்கள் கொடுத்து உதவுங்கள். ஆண்டவர் கொடுப்பவர்களுக்கு மிகவும்
பிரியமாயிருக்கிறார் என்பதை நாம் மறந்துடாமல் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமென். நாம் யாவரும் நம்முடைய விசுவாசத்தை நாம் அறிக்கை செய்வோம். வானத்தை பூமி படைத்த சர்வபிதாவாகிய விசுவாசத்தை, அவருடைய ஒரே குமாரனாகிய நான் இயேசு கிறிஸ்து விசுவாசத்தை, அவர் பரிசுத்த ஆவியினாலே கண்டெடுக்கப்பட்டு பிறந்தார், பொந்திய பிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிறு அறிவுமாய் அடக்கப்பட்டு பாதத்தில் மூன்றாம் நாள் மருத்துவத்தை எழுந்தவரினால் பருவத்துக்கே சர்வபிதாவாகிய மதவாசிக்கிறார். அவரது இந்த உயிரிடம் மற்றும் ஞானத்திற்கு வருவார். பரிசுத்த விசுவாசத்தை பொதுவாக பரிசுத்த நாய்க்கு மன்னிப்பும் சர்வ உயிர்த்தலும் நித்திய ஜீவ விசுவாசிக்கிறேன். ஆமென். கர்த்தரோடு இருப்பாராக, அவர் உமது ஆவியோடு இருப்பாராக. கர்த்தாவே எங்களுக்கும் கிறிஸ்துவை எங்களுக்கும் கர்த்தாவே எங்களுக்கும் மரணத்தில் இருக்கிற பிதாவை நாம் பசுத்தப்படுவதாம். ராட்சியம் வருவதாக, கிறிஸ்து மரணத்தை செய்யப்படுவது போல பூமியில் செய்யப்படுவதாம். ஆனால் உள்ள எங்கள் அப்பத்தை எங்களுக்கு தாவும், எங்கள் விரோதமாக யுத்தம் செய்வதற்கு மன்னிக்கிறது போல மணி எங்களை சோதனை பிரவேசிக்கப்படாமல் வீழ்த்தப்படும். ராட்சியமும் வல்லமையும் மட்டுமே இருக்கின்றோரே. ஆமென். ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கமுள்ள பிதாவே, இந்த நல்ல அதிகாரங்களை காண சொல்கிறோம். 5 மாதங்களை கடந்து 6வது மாதத்திலே நாங்கள் வந்திருக்கிறோம். ஆண்டவரே, ஒரு புதிய மாதத்திலே எங்களுக்கு வேண்டிய கிருபையிலிருந்து காத்துக்கொள்ளும். நீர் அன்புள்ளவர், மீது நாங்கள் அன்பு செலுத்த எங்களுக்கு வேண்டிய கிருபை தாரும். இந்த கொரோனா பாதிப்பிலிருந்து எங்களை காத்துக்கொள்ளும். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு ஒரு பெரிய விடுதலை வந்து காத்துக்கொள்ள வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்வோம். அருமையான திருச்சபையிலே நோய்வாய்ப்பட்டிருக்கிற பிள்ளைகளுக்காக, நம்முடைய வாழ்க்கையிலே வேலை இழந்திருக்கிற பிள்ளைகளுக்காக, குடும்பத்தார் இழந்திருக்கிற பிள்ளைகளுக்காக வருகிறோம். ஆண்டவரே, ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் வேண்டிய குறுப்பைகளையும் நன்மைகளையும் தந்து காத்துக்கொள்ளும். என் ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்து பிள்ளைகளை காக்க வேண்டும் என்று நாம் கேட்டு கேட்கிறோம். ஆண்டவரே, அது மட்டுமல்லாமல் ஆண்டவரே, நம்முடைய தேவையோடு காத்துக் கொண்டிருக்கிற வயது முதிர்ந்தவர்களுக்காக இந்த பிள்ளைகளையும் ஆசீர்வதியும் நடக்கும். ஆண்டவரே, கொரோனாவிலிருந்து மீண்டு வந்த எங்கள் திருச்சபையின் பிள்ளைகளுக்காக வருவோம். அவர்களுக்கு நல்ல கிருபை நின்று காத்துக்கொள்ளும். ஆண்டவரே, இந்த வாரத்தில் நம்முடைய பிறந்த நாட்டிலும் திருமண நாட்டிலும் கொண்டாடுற பிள்ளைகளுக்காக வருவோம். பிள்ளைகளையும் ஆசீர்வதியும் நடக்கும். உங்களுடைய பிள்ளைகள் உமக்கு என்று ஜீவிக்க உம்மோடு வாழ வேண்டிய கிருபை தாரும். ஆண்டவரே, நாங்கள் ஒருவரோடு ஐக்கியப்பட்டு அன்பு செலுத்தி எங்கள் திருச்சபையை கட்டி வளர்க்க என்னுடைய கிருபை தாரும். ஆண்டவரே, மீண்டும் நாங்கள் ஒருவரை ஒருவர் சந்திக்கும் வரை பிரியாத நேசக்கரம் எங்கள் ஒவ்வொரு மேலும் இருக்க வேண்டும் என்று நாம் அல்ல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அன்பின் ஆண்டவரே. ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கிருபையும் பிதாவின் அன்பும் தூய ஆவியின் பாதுகாவலும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் தங்கித்தாவரும்.